சிறந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு டெலோ இயக்கத்தினுடைய செயலாளர் நாயகம் மதிப்பார்ந்த சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களே, டெலோ அமைப்பினுடைய நிர்வாகிகளே, எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ விவசாய அமைச்சர் அங்கரணேசன் அவர்களே, மாகாண சபையினுடைய உறுப்பினர் விந்தன் கனரட்னம் அவர்களே, கஜதீவன் அவர்களே, என் நண்பர்களே, திரு விந்தன் கனரட்னம் அவர்கள் கூறியது போலே ஸ்ரீசபாரணத்தினுடைய நினைவு நிகழ்வுகள் இந்த மண்ணிலே எங்கே நடந்தாலும் அதிலே நான் தவறாது கலந்து கொள்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நாங்கள் இருவருமே ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள், ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒன்றாக உறவாடியவர்கள். அவரும் என்னுடைய இளைய சகோதரனும் ஒரே வகுப்பிலே படித்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள். எங்களுடைய குடும்ப நண்பராகவும் ஸ்ரீ சபாரட்னம் இருந்திருக்கிறார். அதைவிட அதற்கு மேலாக நாங்கள் எல்லோருமே தமிழரசு கட்சி என்ற அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்தவர்கள். ஸ்ரீ சபாரட்னமும் நானும் நாங்கள் எல்லோருமே தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள். அது காலப்போக்கிலே வெவ்வேறு திசையிலே இருந்தாலும் கூட நாங்கள் அடிப்படை தமிழரசு கட்சியாக அந்த கோட்பாடாக அந்த லட்சியத்தை முன்னெடுப்பதாகவே இருந்திருக்கிறது. ஒரு நல்ல வீரமும் விவேகமும் நல்ல பண்பும் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற இன்முகத்தோடு கூடிய ஒரு தலைவராக நான் எப்பொழுதும் ஸ்ரீ சபாரட்னத்தை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது கூட இந்த நிகழ்வுக்கு அடுத்ததாக இன்றைய தினம் வவுனியாவிலே நடக்கிற அந்த நிகழ்வு கூட நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். அந்த அழைப்புதலை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் முரண்பாடு இல்லாத ஒரு தமிழ் தேசிய ஒற்றுமை உருவாக வேண்டும் என்று நான் நம்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். உண்மையாக நான் பல சந்தர்ப்பங்களிலே நான் விடுதலை புலிகளுடைய தீவிர ஆதரவாளனாக இருந்திருக்கிறேன், இன்னும் இருக்கிறேன். ஆனால் அந்த காலத்திலும் கூட எந்த அச்சமும் இல்லாமல் ஸ்ரீயோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். பலர் என்னை குறை சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் தலைமை என்னை குறை சொல்லவில்லை, என்னை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல தலைவனுக்கு நீங்கள் தொடர்ந்தும் நினைவஞ்சலி செய்வது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விடயம். மறவாமல் இருந்து அந்த கைங்கரியத்தை செய்கின்ற என்றும் விந்தன் கனரட்னம் அவர்களுக்கும் அன்புக்குரிய ஸ்ரீகாந்தா அவர்களுக்கும் மேனியோருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். நாங்கள் எல்லோரும் ஒருமித்து பயணிப்போம், பயணிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பின்னரும் பல தமிழீழ விடுதலை இயக்க போராளிகள் வேட்டையாடப்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்டு எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே 2வது பேரிடியாக நிகழ்ந்த அந்த சம்பவ கோர்வைகளை இன்றைய தினம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். நான் 2வது என்று குறிப்பிடுவதற்கு காரணம், 1வது பேரிடி வெலிக்கடை படுகொலைகள் என்ற வடிவத்திலே அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 1983ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதியும் அதற்கு பிறகு 2 தினங்கள் கழித்து 27ஆம் தேதியும் நிகழ்ந்து விட்டிருந்தது. அந்த படுகொலைகளில் தான் நாங்கள் எங்கள் இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் தமிழீழ விடுதலை இலட்சியத்திற்காக முதலாக ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்தை துணிச்சலோடு ஸ்தாபித்த தலைவன் அண்ணன் தங்குதுரை அவர்களையும் அவருடைய நிழலாக பின்தொடர்ந்து நடந்து வந்த அண்ணன் தளபதி குட்டிமணி அவர்களையும்
ஈடு இணையற்ற போராளி ஜெகனையும் தேவனையும் இன்னும் பல போராளிகளையும் நாங்கள் இழந்திருந்தோம். வெலிக்கடை படுகொலை சம்பவம் தொடர்பிலான செய்திகள் பேரிடியாக நமது மக்களை தாக்கிய பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 தினங்களுக்கு பின்னர் தான் அன்றைய ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கத்தினுடைய ஊதுகுழலான இலங்கை வானொலியிலே கொல்லப்பட்ட தலைவர்கள், போராளிகள் மற்றும் கைதிகளின் பெயர்கள் வாசிக்கப்பட்டன. நாங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே உங்களிலே சிலர் மாணவர்களாக இருந்திருக்கலாம், சிலர் பிறக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே அரசியல் உணர்வோடு இருந்த அத்தனை பேருமே பெயர்கள் வாசிக்கப்பட்ட பொழுது யாராவது ஓரிருவராவது தப்பி பிழைத்திருக்க மாட்டார்களா என்கிற ஆதங்கத்தோடு இருந்தார்கள், நான் உட்பட. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உடைந்து சிதறியது. முழு பட்டியலும் வாசிக்கப்பட்ட பிறகு இது முதலாவது பேரிடி. 2வது பேரிடி நான் குறிப்பிட்ட இந்த சம்பவம், தம்பி ஸ்ரீ சபாரத்தினமும் டெலோ போராளிகளும் படுகொலை செய்யப்பட்ட அந்த தொடர் நிகழ்வுகள். இருந்தாலும் கூட நாங்கள் இன்றைக்கும் 31 வருஷங்களுக்கு பிறகும் டெலோ இயக்கம் தமிழீழ மண்ணிலே, தமிழ் ஈழ மண்ணிலே என்று நான் அழைத்து சொல்ல விரும்புகிறேன், தலை நிமிர்ந்து நின்று தனது தலைவனையும் படுகொலை செய்யப்பட்ட தோழர்களையும் ஆதரவாளர்களையும் நினைவு கூறுகின்ற அந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. தம்பி ஸ்ரீ சபாரத்தினமும் போராளிகளும் கொல்லப்பட்ட நேரத்திலே, இனி சொல்ல போனால் தம்பி ஸ்ரீ சபாரத்தினம் கொல்லப்படுவதற்கு முன்னர், ஆனால் ஏப்ரல் 29 மோதல்கள் ஆரம்பித்த பிறகு டெலோ மீதான தாக்குதலை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ந்து தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருந்த நேரத்திலே, இங்கே யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் மன்னாரிலும் திருகோணமலையிலும் அம்பாறை மாவட்டத்திலும் வவுனியாவிலும் இருந்த ஸ்ரீலங்கா படை தளபதிகள் தரப்பில் இருந்து டெலோ போராளிகளுக்கு ஒரு செய்தி விடுக்கப்பட்டது. விருப்பமானவர்கள் தாராளமாக அருகில் உள்ள ஸ்ரீலங்கா முகாம்களுக்கு வந்து சரணடையலாம் என்று சொல்லப்பட்டது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, 91ஆம் ஆண்டிலே தற்செயலாக பிரிகேடியர் ரூபசிங் என்பவரை, அவர் வத்தலையைச் சேர்ந்தவர், நானும் தம்பிகள் செல்வம் அடைக்கலநாதனும் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக, மட்டக்களப்பின் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி பணியாற்றிக் கொண்டிருந்த தம்பி கருணாகரனும் சந்திக்க நேர்ந்த பொழுது பாதுகாப்பு அமைச்சிலே எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்த பொழுது அவர் இந்த சம்பவத்தை எங்களுக்கு நேரடியாக சொன்னார். நாங்கள் அறிவித்தோம், ஒலிபரிக்கைகளூடாக கூட அறிவித்தோம், ஆனால் ஒருவர் கூட சரணடையவில்லை என்று. டெலோ இயக்கத்தினுடைய அரசியல் பாரம்பரியம் என்ன என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஒளிவு மறைவின்றி பகிரங்கமாக எடுத்திருக்கிறோம். அந்த நடவடிக்கைகளிலே பல சரியாக இருந்திருக்கலாம், சில நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவையாக இருந்திருக்கலாம். காலத்தின் கட்டாயம், சூழ்நிலைகளின் அழுத்தம் காரணமாக எங்களுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் மோதல் ஏற்பட்ட பல சந்தர்ப்பங்களிலே அந்த முடிவுகளிலே சம்பந்தப்பட்டிருந்த நாங்கள், நான் உட்பட, இதயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மூளைக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த முடிவுகள் அனைத்தும் நான் சரி என்று சொல்ல மாட்டேன். பல சரியாக இருந்தன, சில தவறுகளாகவே இருந்தன. இது போன்ற முடிவுகளுக்கு வேறு இயக்கங்கள், வேறு ஆயுத போராட்ட, தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கங்களும் விதி விலக்கு அல்ல. இப்படியான ஒரு நிகழ்விலே பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை நாங்கள் எவருமே பேச விரும்ப மாட்டோம்.
ஆனால் சில விஷயங்களை சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும். எந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் டெலோ இயக்கத்தை தடை செய்ததோ அதே டெலோ இயக்கத்தையும் உள்ளடக்கி 2001 அக்டோபர் மாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே 16 ஆசனங்களை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றியீட்டியதை தொடர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைமையோடு கூட்டமைப்பின் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த பொழுது மதிப்பிற்குரிய தம்பி பிரபாகரன் அவர்கள், தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களுடைய டெலோ இயக்கம், தம்பி சிவாஜிலிங்கம் அதிலே கலந்து கொண்டிருந்தார், உங்களுடைய டெலோ இயக்கம் எங்களுக்காக பல சந்தர்ப்பங்களிலே கதைத்தது என்று சொல்லி ஒருவருடைய பெயரையும் குறிப்பிட்டு, டெலோ இயக்கத்தை சேர்ந்த ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு, உங்களுடைய அவர் எங்களுக்காக பல தடவைகள் கதைத்தும் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு அவர் அதிலே பிரஸ்தாபித்திருந்தார். நான் இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு விடுதலை போராட்டத்திலே, ஆயுத போராட்டத்திலே திருத்தி எழுத முடியாத பல தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பல தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு தம்பி பிரபாகரனும் விதிவிலக்கல்ல, தம்பி ஸ்ரீ சபாரத்தினமும் விதிவிலக்கல்ல. தம்பி ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் மீதும் பல காட்டமான விமர்சனங்கள் உண்டு. அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவரும் சில தவறான முடிவுகளுக்கு தள்ளப்பட்டிருந்தார் அல்லது எடுத்திருந்தார். அவை திருத்தப்பட முடியாத நடவடிக்கைகளாக, திருத்தப்பட முடியாத தீர்ப்புகளாக அமைந்திருந்தன. அது பலருடைய உள்ளங்களிலே காயங்களை கூட ஏற்படுத்தி இருந்தது. இப்பொழுதும் அந்த காயங்கள் இருக்கின்றன, எனக்கு தெரியும். இதே மாதிரி புலிகள் இயக்கம், புரட்சி இயக்கம், EPRLF இயக்கம், இப்படி ஆயுத போராட்ட இயக்கங்கள் சில பல சந்தர்ப்பங்களிலே எடுத்த முடிவுகள் பல ரணங்களை பல்லாயிரக்கணக்கான இதயங்களிலே விதைத்திருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு கட்டத்திலே நாங்கள் ஒன்றுபட்டோம். அது முக்கியமானது. 2001 அக்டோபர் மாதத்தில் இருந்து இந்த வினாடி வரையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அங்கீகாரத்தோடும் ஆதரவோடும் ஆமோதிப்போடும் அனுசரணையோடும் ஸ்தாபிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த ஒற்றுமை கட்டி காக்கப்பட வேண்டும். ஒற்றுமையை உதட்டளவிலே கட்டி காப்பதிலே அர்த்தமில்லை. ஒற்றுமை என்பது செயற்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும். 5 விரல்களும் இணைந்திருந்தால்தான் 5 விரல்களை உள்ளடக்கிய அந்த கரத்தை முஷ்டியாக மாற்றி எதிரியை தாக்க முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நான் பார்க்கிற பொழுது 4 விரல்கள் இருக்கின்றன. 5வது விரல் தனித்து வெளியே நிற்கிறது. அந்த 5வது விரலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வருமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலம் பெறும். எப்படி கௌரவர்களை குருஷேத்திர களத்திலே பாண்டவர்கள் எதிர்த்த பொழுது 5 பாண்டவர்களும் ஒன்றாக நின்றது மாத்திரமல்ல, அந்த அவர்களுடைய அந்த பாச பிணைப்பு, அந்த படையணியில் இருந்த மன்னர்கள், தளபதிகள், போர் வீரர்கள் உடைய தியாகத்தினூடாக அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. அந்த களத்திலே யுதிஷ்டிரனும் பீமசேனனும் அர்ஜுனனும் நகுலனும் மாத்திரம் இருந்து சகாதேவன் இல்லை என்றால் கதை வேறாக போயிருக்கும். பாண்டவர்களிலே ஒருவர் கூட அதிலே இல்லாமல் இருந்திருந்தால் கதை வேறாக போயிருக்கும். அந்த நிலைமை தமிழ் தேசிய அரசியலிலே தொடரக்கூடாது. அதற்கு நாங்கள் இருக்கின்ற ஒற்றுமையை பலப்படுத்தி அதை விஸ்தரிப்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு சிந்தனை, தம்பி அதை நிறுத்துங்க தயவு செய்து. இங்கே ஒரு சிந்தனை இங்கே என்னுடைய ஒரு சிந்தனை இங்கே துளிர்விட்டு பரவுவதை நான் பார்க்கிறேன். அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏதோ ஆயுத போராட்ட இயக்கங்கள் என்றால் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள்,
ஏதோ ஒரு கட்டத்திலே அவர்கள் ரிஃப்ராஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்களே, பொதுவான நெறிமுறையில் இருந்து விலகி போனவர்கள், அடிதடிக்காரர்கள், என் சமூக விரோதிகளும் கூட என்ற அடிப்படையில் கூட சிந்தனைகள் இருப்பது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது தவறானது, துஷ்டத்தனமானது. ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு மிஞ்சி இருப்பது இதுவரையிலே இந்த மாகாண சபைகள் அமைப்பு முறை மாத்திரம்தான். 13வது திருத்தத்திற்கு அதை வென்றெடுத்தது யாரும் அல்ல. அந்த நேரத்திலே ஆயுதங்களை கைகளிலே வைத்துக் கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள், டெலோ, புலட், EPRLF, ஏன் ENDLF உட்பட, நான் தம்பி டக்ளஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த நேரத்திலே ஆயுதங்களை கைகளிலே வைத்துக் கொண்டிருந்த அந்நாள் ஆயுத போராட்ட இயக்கங்கள், இந்நாளிலே நாங்கள் முன்னாள் ஆயுத போராட்ட இயக்கங்கள் என்று வர்ணிக்கிற அந்த இயக்கங்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு நிலைமை என்ன? எங்களுக்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து விட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே ஒரு முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்களுடைய சார்பிலே அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஒன்றுக்காக, இன்னும் சொல்ல போனால் வரி விதிப்பு விஷயம் ஒன்றுக்காக, அவருடைய மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட வரி விதிப்பு விஷயம் சம்பந்தமாக நான் அன்றைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் நீதித்துறை பொறுப்பாளராக இருந்த மறைந்த பரராஜசிங்கம் அவர்களை பராவை சந்திக்க வேண்டியிருந்தது. கிளிநொச்சியில் நானும் என்னுடைய நண்பரும் அந்த முன்னாள் நீதிபதியில் சந்தித்த பொழுது பரா அந்த விஷயத்துக்கு பிறகு ஒன்று சொன்னார். அண்ணன், நான் தலைவர் அழைத்திருக்கிறார், எங்களை புதுக்குடியிருப்புக்கு அழைத்திருக்கிறார், இன்னும் 2 மணி நேரத்திலே புறப்பட போகிறேன். ஜனாதிபதி தேர்தல் விஷயமாக உங்களுடைய கருத்து என்ன? நான் அதை தலைவருக்கு சொல்வேன் என்று சொன்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னேன். தலைவருக்கு சொல்லுங்கள் தம்பி, இந்த தேர்தலிலே யார் வர வேண்டும் என்பதல்ல பிரச்சனை, யார் வரக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. மஹிந்த வந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் நடக்கும் என்று சொல்லுங்கள். நான் சொன்ன வார்த்தைகள் அதுதான். ஏதோ தீர்க்க தரிசனம் மிக்கவனாக என்னை காட்டிக்கொள்ள நான் சொல்லவில்லை. எனக்கு தெரிந்ததை நான் சொல்லியிருந்தேன். நான் பரா, அந்த முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி, அவரும் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், இங்கே யாழ்ப்பாணத்திலே சட்ட தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் வைத்து நான் சொன்னேன். கிடைத்த பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்தோம். நாங்கள் எடுத்த சில முடிவுகள் விவேகமானவை என்று கருதப்பட்ட முடிவுகள் ஈட்டிலே விபரீதங்களுக்கு எங்களை இட்டுச் சென்றன. இதை நான் குறையாக சொல்லவில்லை. எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே இப்படி பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. பல்வேறு இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட அளவிலே நிகழ்ந்திருக்கின்றன. இவற்றிலிருந்து நாங்கள் பாடத்தை கற்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நிலைமை என்ன? அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சு முடிக்க விரும்புகிறேன். இங்கே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி எமது மக்களை சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு கருத்து 48 மணித்தியாலத்துக்கு முன்னர் வெளிவந்திருந்தது, அல்லது 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் வெளிவந்திருந்தது. மஹிந்தவனுடைய மேதின கூட்டத்திற்கு பேரணி திரண்டிருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கும். எனவே அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கு இது பின்னடைவாக அமையும் என்று ஒரு கருத்து வந்திருந்தது. அந்த கருத்து வேற எங்கிருந்தும் வரவில்லை, எங்களுடைய தேசிய கூட்டமைப்பு வட்டாரங்களில் இருந்து வந்திருந்தது. கூட்டங்களுக்கு ஆட்சி ஏற்பது ஒரு கலை. மஹிந்தவுக்கு கூட்டத்திற்கு எப்படி ஆள் சேர்த்தார்கள் என்பது, மேதின கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்கும் விவகாரங்களை பல வருஷங்களாக பார்த்து வந்திருக்கிற எங்களில் சிலருக்கு, உங்களில் சிலருக்கு நன்றாக தெரியும். 63ஆம் ஆண்டு இடதுசாரி ஐக்கிய முன்னணியை நண்பர் தினேஷ் குணவர்த்தனாவினுடைய தந்தையின் தலைமையில் இருந்த மக்கள் ஐக்கிய முன்னணி, டாக்டர் என் பெரேராவினுடைய லங்கா சமசமாஜ கட்சி, டாக்டர் எஸ் ஏ விக்ரமசிங்கவனுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து அமைத்த பொழுது நடந்த அந்த மேதின பேரணியை ஒரு 13 வயது சிறுவனாக, அந்த நேரம் கொழும்பிலே என்னுடைய தந்தையார் வைத்தியசாலை இருந்த காரணத்தினாலே வைத்தியசாலைக்கு அவரை பார்க்க பொழுது நான் நேரடியாக பார்த்தேன். ஒரு இடத்தை தாண்டி செல்வதற்கு அந்த பேரணிக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷங்கள் பிடித்தது. மாபெரும் பேரணி.
ஆட்சியை பிடிக்கிறோம் என்றார்கள். அடுத்து வந்த பொருளை இடைத்தேர்தலில் வெற்றியீட்டினார்கள். பின்னர் என்ன நடந்தது? ஒரு வருஷத்துக்குள்ளே அது உடைந்தது. என்ன பிறரா மந்திரியானார் ஸ்ரீமாவினுடைய ஆட்சியிலே தன்னுடைய 2 தோழர்களோடு சேர்ந்து. கம்யூனிஸ்ட் கட்சி மந்திரி பதவி ஏற்காமலே சேர்ந்தது. பிலிப் குணவர்தன தனித்து விடப்பட்டார். இந்த கூட்டரசாங்கம் அமைந்து 5 மாதங்களுக்குள்ளே ஆட்சியும் கவிழ்ந்தது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு மேதின கூட்டத்துக்கு திரளுகிற சனத்தை பார்த்து, ஒருவேளை அது மைந்தவருடைய ஆதரவு என்றே வைத்துக் கொள்ளுவோம். அதை பார்த்து எங்களுடைய தீர்வு முயற்சிகள், அரசியல் தீர்வு சம்பந்தமான முயற்சிகள் அரசாங்க தரப்பிலே பின்னடைவை கொண்டு வந்து விடுமா? அரசாங்கம் இதை ஒரு அழுத்தமாக எடுத்து தன்னுடைய சொந்த லாபத்துக்காக பின்வாங்குமா என்று சிந்திக்க விரும்புகிறோம். ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அழுதும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும். ஜனாதிபதி நல்லவர், அதிலே மறப்பதற்கொன்றுமில்லை. அவர் நேர்மையானவர், அதில் மறப்பதற்கொன்றுமில்லை. ஆனால் அவர் ஒரு பேலன்சிங் ஆக்ட், ஒரு சமநிலை பேணுகிற ஒரு அரசியல் நிர்பந்தத்திலே நீண்ட காலமாக தான் ஜனாதிபதியாக வந்ததில் இருந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக போர்க்குற்ற விசாரணை தொடர்பிலே அவர் பகிரங்கமாக என்ன சொல்லி வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். வார் ஹீரோஸ், அதாவது யுத்த மாவீரர்களை நான் ஒரு பொழுதும் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு பணிந்து, ஐநாவின் அழுத்தத்துக்கு பணிந்து நான் வெளிநாட்டு நீதிபதிகளுடைய விசாரணைக்கு உட்படுத்த மாட்டேன் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லி வந்திருக்கிறார். காணி விடுவிப்பு விவகாரத்திலே எங்களுடைய கூட்டமைப்பின் தலைவரே ராணுவ தளபதிகளை சந்தித்து பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர், மாண்பும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ராணுவ தளபதிகளை சந்தித்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அரசாங்கம் எங்களுடைய தலைவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அடிப்படை பிரச்சனைகளிலே கடந்த 2.25 வருஷத்திலே, 2 வருஷங்கள் 4 மாத காலத்திலே உருப்படியான காத்திரமான எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை. காணாமல் போனவர்கள் சம்பந்தமான விவகாரத்திலே பிரதம மந்திரி என்ன சொன்னார்? சிந்தித்து பாருங்கள். இவர்களிலே பலர் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னார். வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல அந்த கருத்து அமைந்திருந்தது. சமீபத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள், நான் இந்தியாவிலே மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 2 மாதங்களாக தங்கியிருந்த பொழுது அவர் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்திருந்தார், திருப்பதிக்கு. இங்குள்ள எங்களுடைய பெரும்பான்மையான அரசியல்வாதிகளுக்கு திருப்பதி வெங்கடேசார் மீது அபாரமான நம்பிக்கை. ரணில் வந்திருந்தார். அவர் பூஜை முடிந்து வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது ஆந்திர பிரதேஷ், நான் இலங்கை பிரச்சனையை பற்றி இங்கே பேச மாட்டேன் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? இலங்கை பிரச்சனையை பற்றி கேட்பதாக இருந்தால் அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய பிரச்சனை அல்ல. ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடும் இந்தியாவுக்குள் தான் இருக்கின்றன என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிறுபிள்ளைக்கு தெரியும். ஆந்திர பிரதேசத்திலே திருப்பதியிலே ரணில் விக்ரமசிங்க நண்பர் இந்த நாட்டின் பிரதமர் சொன்ன பதில், இது ஆந்திர பிரதேசம், இலங்கை பிரச்சனை பற்றி கேள்விக்கு நான் இங்கே பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பது. ஆகவே சிந்தனை மாறவில்லை. இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டிலே நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், ஜே.ஆர். ஜெயவர்தனனுடைய சிந்தனையின் போக்கில் தான் அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒற்றை ஆட்சியை அது விடாமல் பிடித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. பௌத்தத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிற விசேஷ அந்தஸ்தை பற்றி சிந்திப்பதற்கு, மறுபரிசீலனை செய்வதை பற்றி சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை. வடகிழக்கு இணைப்பை பற்றி பேச வேண்டியதே இல்லை. இந்த நிலைமையைத்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கனவுலகத்திலே சஞ்சரிப்பதிலே பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஜனாதிபதியை கொண்டு வந்தோம். மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வடகிழக்கு தமிழ் மக்கள், மலையக தமிழ் மக்கள், முஸ்லிம் சகோதரர்கள் இணைந்த இந்த பேரணிதான் மஹிந்த ராஜபக்ஷவை வீழ்த்தியது. ஆனால் மஹிந்த தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஹெலிகாப்டரிலே போய் தன்னுடைய சொந்த பிரதேசத்திலே இறங்கிய பொழுது அவர் மக்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை, இப்பொழுதும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சிங்களவர்களுக்கு நான் தான் ஜனாதிபதி என்பது. அது உண்மை. சிங்கள மக்களிலே பெரும்பான்மையானவருடைய வாக்குகள், கிட்டத்தட்ட 55% சிங்கள மக்களுடைய வாக்குகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் நாங்கள் சில விடயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஜேவிபி, ஜனதா விமுக்தி பெரமுன, தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை, எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தொடர்பிலே நீண்ட காலமாக எடுத்து வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய தலைவர், பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்களுடைய கருத்து, சில தினங்களுக்கு முன்னர் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான ஹெந்துரெத்தியினுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சி
தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தொடர்பிலே ஒரு தீவிரமான மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் வெறுமனே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் வந்தால் அது செய்யும், அல்லது இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பெரிய பிரிவு சுமார் 50 எம்பிக்கள் இணைந்திருக்கிறார்களே, 106 ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்களோடு இந்த அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்ப்பதிலே அர்த்தமில்லை. அரசாங்கத்துக்குள்ளே இன்றைக்கு பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. அவர்களுக்குள்ள பிரச்சனை வேறு. இன்றைக்கு இந்த நாட்டிலே வேலை நிறுத்தங்களை அடக்குவதற்காக முன்னாள் ராணுவ தளபதி முள்ளிவாய்க்கால் கொள்ளிவைப்புக்கு மைந்தவோடு சேர்ந்து உரிமை பாராட்டுகிற அந்த பாரிய வெற்றிக்குரியவர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு அவர் அமைச்சராக இருக்கிற பொழுதே ஒரு விசேட பதவியை கொடுக்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே ஜனநாயக விரோத சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறத்திலே தம்பி சுமந்திரன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். அதில் பார்த்திருப்பீர்கள். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமர்ப்பித்த 4 விடயங்களிலே 3 விடயங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் அதிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த 4 விடயங்கள் என்ன? முதலாவது, பயங்கரவாதம் என்றால் என்ன என்கிற வரவிலக்கணம் தொடர்பிலே அந்த வரவிலக்கணம் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தான் விரும்பிய விதத்திலே அந்த வரவிலக்கணத்தை அமைத்திருக்கிறது. அது முதலாவது விடயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வரவிலக்கணம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளிநாடுகளிலே பயங்கரவாதம் என்பது வேறாக இருக்கும், இலங்கையில் பயங்கரவாதம் என்றது இன்னொரு விதத்திலே வேறாக இருக்கும். 2வது விடயம், சட்டத்தரணிகள் சந்திப்பது தொடர்பிலே விடுக்கப்பட்ட கோரிக்கை. சட்டத்தரணிகள் கைது செய்யப்படுகிற ஒருவரை சந்திப்பது தொடர்பிலான அந்த அடிப்படை உரிமை தொடர்பிலே விடுக்கப்பட்ட கோரிக்கை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 3வது விடயம், அதான் இன்னும் முக்கியமானது. ஜெயவர்தன துரை அவர்கள் கொண்டு வந்த 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க 79ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரிவு 16 ஒன்றின் கீழான குற்றொப்புதல் வாக்குமூலங்கள். கைது செய்யப்பட்ட ஒருவர் மிரட்டப்பட்டு, பயமுறுத்தப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு அவரிடமிருந்து கிளிப்பிள்ளை போல புறப்படுகிற ஒப்புதல் வாக்குமூலங்கள். அந்த ஒப்புதல் வாக்குமூலம் சுயேட்சையாக சுதந்திரமாக அளிக்கப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்தே அவர் அந்த நபரை சிறைக்கு அனுப்ப முடியும். ஆனால் பின்னர் வந்த ஒரு தீர்ப்பு அது விடயத்திலே சில தெளிவுபடுத்தல்களை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு ஆவணம் சான்றாக வழக்கு தொடர்ந்த தரப்பு பயன்படுத்துவதற்கு பயங்கரவாத தடை சட்டம் வழியமைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லது விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகளாக காணப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பது வரலாறு. அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் தொடர்பிலான கூட்டமைப்பினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு பலமான ஆயுதமாக அரச தரப்பினுடைய வழக்கு தொடுநர் தரப்பினுடைய வழக்கின் அடிப்படையாக நீடிப்பதற்கு இந்த புதிய சட்டம், புதிய மசோதா வழிவகுக்கின்றது. ஆக ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம் தடுப்பு காவல் என்பது 18 மாதங்கள் தொடர்ந்து இருக்க முடியும் என்பது தொடர்பில் மாத்திரம், அந்த காலம் தொடர்பில் மாத்திரம் கூட்டமைப்பினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. நான் இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், பழைய குருடி கதவை திறவடி என்கிற மாதிரி தான் சிங்கள பெரும்பான்மை கட்சிகளுடைய சிந்தனை அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பழைய வரலாறுகளுக்கு போக விரும்பவில்லை, அதற்கேற்ற சந்தர்ப்பமும் இதுவல்ல. சமய சந்தர்ப்பம் கருதி நான் பேச வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியை நம்பிய காலம் இருந்தது. நான் பழைய வரலாறுகளுக்கு போகக்கூடாது. நாங்கள் ஒற்றுமையை வலியுறுத்திக் கொண்டு கடந்த காலங்களை கிளறிக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் நம்பி ஏமாந்த வரலாறுகள் 1 அல்ல 2 இருக்கிறது. கடந்த காலத்தை பொறுத்தவரையிலே 2 அல்ல 3 இருக்கிறது. ஜெயவர்தன காலம் தொடர்பில். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் ஒரு விடயத்தை அழுத்தி கூற விரும்புகிறது. அழுதும் பிள்ளை அவளை பெற வேண்டும். நாங்கள் எங்களை நம்ப வேண்டும். எப்படி பலஸ்தீனியர்கள் தங்களை நம்பிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல எங்களுடைய அரசியல் விடுதலை போராட்டம், அரசியல் ராஜதந்திர முனைகளிலே
நகர்த்தப்பட வேண்டிய நிலைமையின் பின்னணியிலே நாங்கள் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் எங்களுடைய நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும். ஆகவேதான் ஒரு விடயத்தை தமிழ் ஈழ விடுதலை இயக்கம் தெளிவுபடுத்த விரும்புகிறது. எந்த ஒரு அறகுறை அரசியல் தீர்வு திட்டமும் அரையவியல் ஆக வருகிற எந்த ஒரு அரசியல் தீர்வு திட்டமும் தமிழ் மக்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்பதை நாங்கள் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி கூற விரும்புகிறோம். எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் ஒற்றையாட்சி முறை என்பது இலங்கையின் அரசமைப்பில் இருந்து அகற்றப்பட்டு எங்களுடைய மரபு வழி தாயகம் அதிகார பரவலாக்கலிலே அதிகார பங்கீட்டிலே டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பங்கீட்டிலே ஒரு தனி அலகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்களுடைய விவகாரங்களை காணி சட்டம் உட்பட எங்களுடைய விவகாரங்களை நாங்களே கையாளக்கூடிய விதத்திலே எங்களுக்கு திருப்திகரமான நீதியான சுயாட்சி வேண்டும். அத்தகைய ஒரு தீர்வு திட்டம் சிங்கள தரப்பில் இருந்து முன்வைக்கப்படவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டி வரும். எப்படி 48ஆம் ஆண்டிலே இஸ்ரேல் அமைக்கப்பட்ட பொழுது முழு சனத்தொகையிலும் 70% இருந்த பலஸ்தீனியர்கள் பலஸ்தீன மண்ணிலே 30% நிலப்பரப்புக்குள்ளே அவர்கள் முடக்கப்பட்டார்கள். 30% இருந்த இஸ்ரேலியர்கள் ஜூதர்களுக்கு 70% நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டது. 67ஆம் ஆண்டு 6 நாள் யுத்தத்தின் பொழுது தங்களுடைய மண்ணின் கணிசமான பகுதியை ஜூதர்கள் பலஸ்தீனியர்கள் இழந்தார்கள். பின்னர் திட்டமிடப்பட்ட இஸ்ரேலிய குடியேற்றங்கள் காரணமாக தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே பலஸ்தீனிய மண்ணிலே 70% நிலப்பரப்பை கொண்டிருந்த பலஸ்தீனிய மக்கள் இன்றைக்கு 17% நிலப்பரப்புக்குள்ளே முடக்கப்பட்டாலும் கூட அவர்கள் தங்கள் விடுதலை போராட்டத்தை கைவிடவில்லை. ஆகவேதான் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலைக்காக எமது மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திய முதலாவது போராட்ட இயக்கம் என்ற அடிப்படையில் மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஜனநாயக பேரணிக்குள்ளே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ற முறையிலும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறது. நாங்கள் எங்கள் மக்களை நம்புகிறோம். இந்த பிரச்சனையை தமிழ் மக்கள் தங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். எங்களுக்கு யாரும் உதவுவார்கள் என்பதிலே அர்த்தமில்லை. இந்த யுத்தத்துக்கு நாங்கள் கேட்காமலே இந்தியா உதவியது என்று மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருந்தார். இன்றைக்கு இந்தியாவிலே நிலைமை என்ன? தமிழ்நாட்டிலே ஹிந்தி திணிக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைகளிலே இருக்கிற ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக ஹிந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அது கைவிடப்பட்டது. அதே நேரத்திலே மத்திய அரசாங்கம் நடத்துகிற சிபிஎஸ்இ என்று அழைக்கப்படுகிற பள்ளிகளிலே பாடசாலைகளிலே ஹிந்தி ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த நிலைமை நிற்குமாக இருந்தால் மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65ஆம் ஆண்டிலே நிகழ்ந்தது போல வெடிக்கும் என்று தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் தம்பி ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கிறது. இந்துத்துவ இந்தியா என்கிற கோஷம் அங்கே வளர்ந்து விட்டிருக்கிறது. ஆகவே சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? எங்களை நாங்களே நம்ப வேண்டிய நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்காக ஐக்கிய நாடுகள் மன்றத்திலே போர்க்குற்ற விசாரணை தொடர்பிலே பெரிதாக பேசுகிற பல நாடுகள் நடந்து முடிந்த யுத்தத்திலே 4 லட்சம் மக்கள் யுத்த பிரதேசத்துக்குள்ளே முடக்கப்பட்டு உயிராபத்தை எதிர்நோக்கிய வேளையிலே அன்றைய மஹிந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்தார்கள் ராணுவ ரீதியாக என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு தங்கள் சொந்த காரணங்களுக்காக அவர்கள் எங்கள் சார்பிலே குரல் எழுப்புகிறார்கள். நாங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவேதான் உண்மையான நிலவரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை நாங்களே நம்பி எங்கள் ஒற்றுமையை பலப்படுத்தி எங்கள் மக்களை நம்பி ஒரு நீதியான தீர்வு 100% அது இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் குறைந்தது ஒரு 60-65% எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வு, எங்களுக்கு ஒரு நீதியான சுயாட்சி நிர்வாக அமைப்பினை எங்களுடைய மரபு வழி தாயகத்திலே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை நோக்கி நாங்கள் வேகமாகவும் விவேகமாகவும்
துணிவோடும் துடிப்போடும் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதைத்தான் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றைய சந்தர்ப்பத்திலே தம்பி ஸ்ரீ சபாரத்தினம் மற்றும் போராளிகளை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறது. நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். எந்த சந்தர்ப்பத்திலும் தம்பி ஸ்ரீ சபாரத்தினம் தன்னுடைய லட்சியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. அது ஆயுத போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரம். அந்த வழியில் தான் எங்கள் இளைஞர்கள் தொடர்ந்து போரிட்டார்கள். பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தம் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. பின்னர் என்ன நடந்தது என்பது வரலாறு. நான் அதை விவரிக்க வேண்டியதில்லை. நாங்கள் இன்றைக்கு ஜனநாயக அரசியல் களத்திலே மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் மைத்திரியை கொண்டு வந்தோம். ஆகவே அவர் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு விதத்திலே சிறுபிள்ளைத்தனமானது. கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தால் பதவிக்கு வருவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவைப்படும். ஆனால் வந்த பிறகு அவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ் மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை எல்லாம் அலட்சியம் செய்து எமது மக்களை அம்போ என்று நடுத்தெருவிலே விடுவார்கள். ஆகவேதான் நாங்கள் அவர்களை நம்ப வேண்டியதில்லை. நம்ப வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது. தமிழ் மக்கள் தங்களை நம்ப வேண்டும். நாங்கள் உறுதியாக நின்றால், பலஸ்தீனியர்களைப் போல நாங்கள் உறுதியாக நின்றால், ஈஸ்டிமோ மக்களைப் போல நாங்கள் உறுதியாக நின்றால், எரித்திரிய மக்களைப் போல நாங்கள் உறுதியாக நின்றால், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிப்பதற்கு ஏதுவாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பினை ஐக்கிய நாடுகள் மன்றத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட இன்டர்நேஷனல் லோ, சர்வதேச சட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்கள் தலைவிதியை நாங்கள் தீர்மானிப்பதற்கு, எங்கள் தெரிவு என்ன என்பதை நாங்கள் தீர்மானிப்பதற்கு நடத்துங்கள் என்கிற அந்த லட்சியத்தை முன்வைத்து நாங்கள் எங்கள் அரசியல் போராட்டத்தை நகர்த்த வேண்டியிருக்கும். இதை ஒரு நான் வெற்று வேட்டாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆழமான சிந்தனைக்கு பிறகு நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் அதை ஒரு சவாலாக, அரசியல் சவாலாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். யார் தடம் புரண்டாலும், யார் தளர்ந்தாலும் எங்கள் இளைய தலைமுறை ஒரு பொழுதும் இந்த யுத்தத்தின் ஊடாக பிறந்து வளர்ந்து இன்னமும் துணிந்து நிற்கிற எங்கள் இளைய தலைமுறை தனது இலட்சிய கொடியை உயர பிடித்தபடி அந்த இலட்சியத்தை நோக்கி இறுதி வரையிலே முன்னேறி செல்லும். இன்றைக்கு இளைஞர் சந்ததி மத்தியிலே பெரிய அளவிலே இயக்க மோதல்கள் என்ற அடிப்படையிலே இருந்த விடயங்கள், நடந்து போன விடயங்கள் நடந்து முடிந்ததுதான். ஆனால் ஏதோ இந்த இயக்கம் துரோகிகள், தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற பரப்புரையை வேண்டுமென்றே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் ஆரம்பத்திலே தனியா ஒரு முதல் இயங்கிய ஆயுத போராட்ட இயக்கம். அதிலிருந்துதான் பின்னாளிலே தலைவர் பிரபாகரன் போன்றவர்கள் பிரிந்து தமிழீழ விடுதலை புலிகளை ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து புல்லட் இயக்கம் பிரிந்தது. அதே போல ஈழ மாணவர் பொதுமன்றத்தினுடைய நிகழ்ச்சியிலிருந்து டேவிட்சன் போன்றவர்களிலிருந்து அது ஈரோஸ் உருவாயிருந்து இபிஆர்ல வந்து தோற்றம் பெற்றது. ஆகவே இந்த இடத்திலே தலைவர் தங்கத்துரை போன்றவர்களுடைய நடவடிக்கைகளிலே எங்களிலே பலரிலே பலவிதமான இணக்கப்பாடுகள் இருந்தன. தனி இயக்கங்களாக இருந்த பொழுது 77 கலவரத்திலே நடைபெற்ற பொழுது உடனடியாக 2 இயக்கம் இணைந்து ஆயுத நடவடிக்கைகளில் நாங்கள் நேரடியாக ஈடுபட்டோம். எங்களுடைய தலைவர்கள் தலைமையிலே நாங்கள் துப்பாக்கிகளை பறிப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டோம். இதே போல தலைவர் பிரபாகரனுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் நேரடியாக தலைவர் பிரபாகரனுக்கு தலைவர் தங்கத்துரை போன்றவர்கள் உதவி செய்திருந்தார்கள். நாங்கள் தயாரித்த வங்கி கொள்ளையடிக்கின்ற திட்டங்கள் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக செய்தார்கள். இவ்வாறு இறுக்கமான நிலைமைகள் இருந்த பொழுது 1980களுக்குள்ளே விடுதலை புலிகளுக்குள்ளே உட்கட்சி மோதல் ஏற்பட்டு தலைவர் பிரபாகரன் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது நாங்கள் அவரை இணைத்து நாங்கள் நீர்வேலி வங்கி கொள்ளை போன்ற 81 லட்சம் ரூபாய் வங்கி கொள்ளை போன்றவற்றை நடத்திய தொடர்ந்து மார்ச் மாதம் 25 81ஆம் ஆண்டு அதிலே தலைவர் தளபதி குட்டிமணியும் தலைவர் பிரபாகரனும் தான் அந்த இலக்குகளை அடைந்தார்கள். தளபதி குட்டிமணி அந்த இலக்கை அடையாவிட்டால் தலைவர் ஸ்ரீ சபாரட்னம், அதே போல தலைவர் பிரபாகரன் அடையாவிட்டால் ஜெகன் என்று நியமிக்கப்பட்டு தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்பட்டது. இவ்வாறு நடந்த நாங்கள் 81 இயக்கம் வேட்டையாடப்பட்ட பொழுது தலைவர் பிரபாகரனை டெலோ உட்பட எல்லோரையும் நாங்கள் அனுப்பி வைத்தோம். போராட்டத்தை இருக்க பார்க்கிறோம். அதே போல 83களிலே தனியாக வந்ததன் பின்னரும் கூட ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈழ தேசிய முன்னணி இபிஆர்எஃப் டெலோ ஈரோஸை கொண்டு அமைக்கப்பட்டு பின்னாளிலே புலிகளும் சேர்ந்து 4 இயக்கமாக பரிணமித்த நேரத்திலேதான்
இந்த பெரிய துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்தது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் மாற்றி சொல்ல விரும்புகின்றேன். அந்த சம்பவம் 86ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுவதற்கு முன்னர் ஜனவரி மாதம் தாவடியிலே விடுதலை புலிகளுடைய ஒரு முகாம், கிட்டு போன்ற தளபதி கிட்டு போன்றவர்கள் இருந்த முகாம் ஸ்ரீலங்கா வான்படையினால் ஹெலிகாப்டர்கள் மூலம் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடத்த பொழுது டெலோ இயக்க போராளிகள் சென்று சுதுமலையிலே, தாவடி பகுதியைச் சேர்ந்த சுதுமலையிலே தாக்குதலை நடத்தி விரட்டி அடித்ததிலே இன்றைக்கு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக இருக்க நண்பர் கருணாகரம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அதை செய்ததை விடுதலை புலிகளுடைய பத்திரிகை தோளோடு நோல் நின்று விரட்டினார்கள் என்று சொன்னார்கள். பின்னர் மோதல் நடந்தது, பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆகவே அதன் பின்னரும் கூட நாங்கள் வஞ்சம் தீர்க்கவில்லை. இந்திய இலங்கை வடமராட்சி ஆபரேஷன் நடைபெற்ற பொழுது டெலோ இயக்கம் சொல்லியது புலிகளுக்கு சாம்சவனை வழங்குங்கள் என்று இந்தியாவிடம் சொன்னோம். அதன் பின்னரும் பல தடவைகளிலே விடுதலை புலிகளை இடைக்கால சபையை கொடுங்கள், 90க்கு பின்னர் அவர்களை அழைத்து பேசுங்கள். ஏன் சந்திரியாவுடைய காலத்திலே யாழ்ப்பாணத்தை பிடிக்க முற்பட்ட பொழுது 22 சிங்கள தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளை கொழும்பிலே தாஜ் சமுத்திரா ஹோட்டலிலே கூப்பிட்டு 17 அரசியல் கட்சிகள் தலைமையிலே அன்றைய முன்னாள் பிரதமர் திருமதி ஸ்ரீமா பண்டாரநாயக்கா தலைமையிலே கொண்டு சென்று போர் நிறுத்தத்தை கோரியது டெலோ. இதே பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த பொழுது 90ஆம் ஆண்டு போர் வெடித்த பொழுது, பின்னர் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா ஜனாதிபதியாக இருந்த பொழுது 10 தமிழ் கட்சிகளை நாங்கள் ஒன்று திரட்டி அமரர் தொண்டமான், அமரர் சிவசம்பரம் ஐயா தலைமையிலே சென்று நாங்கள் போர் நிறுத்தத்தை கோரினோம். திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் பின்னடைத்தார்கள். ஆகவே நாங்கள் பல விடயங்களை செய்தோம். அதை விடுதலை புலிகள் தலைவர்களும் நினைவில் வைத்துக் கொண்டார்கள். தலைவர் அதே போல எங்களுடைய செயலாளர் நாயகம் திரு ஸ்ரீகாந்தன் அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 14 தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத இபிஆர் தலைவர் நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரமாக நாங்கள் 15 பேரை சந்தித்த பொழுது எங்களுடைய இயக்கங்களுடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள். இல்லை, தமிழர் விடுதலை கூட்டணி நீண்ட பாரம்பரியத்தை கொண்டது, தமிழீழ விடுதலை இயக்கம் நீண்ட வரலாற்றை கொண்டது, நீங்கள் இயங்கலாம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டும், கடந்த காலத்தை மறப்போம் என்று சொன்னார். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் ஒற்றுமை ஏற்பட்டது. நாங்கள் தொடர்ந்து விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் விடுதலை புலிகளுடைய அந்த அவர்களுடைய உணர்வு கோரிக்கையை, உரிமை கோரிக்கையை சர்வதேச அரங்கிலே உயர்த்தி பிடிப்பதற்கு நாங்கள் துணிச்சலாக நின்றோம். இன்றைக்கும் விடுதலை புலிகள் மீது யாராவது மாசு கற்பிக்க வெளிக்கிட்டால், அதை சொல்ல வெளிக்கிட்டால் அதை எதிர்ப்பவர்களிலே முன்னணியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே சகோதர படுகொலை என்பது நடந்ததுதான், இல்லை என்று இல்லை. 2 தரப்பிலும் தவறுகள் இருந்தன. ஆகவே இதில் யார் கூட தவறு, குறைய தவறு என்றில்லை, மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இதை செய்கின்றோம் என்பதை நாங்கள் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது பொழுது சொன்னோம். இன்று பலர் இல்லை என்று சொல்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளுடைய சம்மதத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் தான் செய்யப்பட்டது. நாங்கள் வன்னிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தோம். சில வசதி குறைவுகள், பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக கிழக்கு மாகாணத்திலே அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திரு கரிகாலனை சந்திப்பதற்கு நாங்கள் சென்ற பொழுது, செல்ல முற்பட்ட பொழுது விமானம் கிடைக்காத காரணத்தால் நான் செல்லவில்லை. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ செல்வம் அடைக்கலனான் உட்பட வன்னி கட்டுப்பாட்டு அவர்களுடைய புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்கு சென்று பேசித்தான் இன்றைக்கு ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் அதிலே முன்னெடு வைக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அந்த தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை விடுதலை போராளிகளும், இத்தனை லட்சம் மக்களும், மாவீரர்களும், வீரமறவர்களுக்கும், நாங்கள் செலுத்தக்கூடிய இந்த சகோதர படுகொலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கும் நாங்கள் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி, தமிழன் தன்னைத்தானே ஆளக்கூடிய தீர்வை நாங்கள் வென்றெடுப்பதுதான் எங்களுடைய இதே அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.